86வது பாடத்தில் மோடல் வெர்ப்ஸினுடைய சில பயன்களை பார்த்தீங்க. மோடல் வெர்ப்ஸை பயன்படுத்தி சில உரையாடல்களை பார்த்தீங்க. இப்போ அந்த மோடல் வெர்பில் கேன் என்ற மோடல் வெர்பினுடைய 9 பயன்களை நாம் பார்க்க போகிறோம். கேன் என்ற மோடல் வினைச்சொல்லின் 9 பயன்கள். 9 uses of the modal verb can. மாடல் வெர்ப்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் கான்வர்சேஷனில் அப்படின்னு சொன்னால் அதனுடைய யூசஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எந்த நேரத்தில், எந்த சமயத்தில், எந்த வினையை குறிப்பதற்கு, எந்த செயலை குறிப்பதற்கு நம்ம இந்த கேனை பயன்படுத்தலான்றதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கண்ணாபின்னான்னு நீங்கள் பயன்படுத்துவீங்க, அது தவறாக போய்விடும். அதை கேட்குறவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கேன் என்ற மோடல் வினைச்சொல்லின் 9 பயன்கள் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல கேன், நம்பர் 1 கேன். இதுக்கப்புறம் கேனு, குட்டு, வில், உட்டு, ஷால், ஷுட்டு, இப்படி வரிசையாக வந்துட்டுருக்கோம். இப்போ நம்பர் 1 பார்க்க போகிறோம். கேன். அதனுடைய முதல் பயன் டு எக்ஸ்ப்ரெஸ் ஒன்ஸ் அபிலிட்டி, ஒருவரின் திறமையை குறிப்பிட. அபிலிட்டி அப்படின்னு சொன்னால் டு எக்ஸ்ப்ரெஸ் ஒன்ஸ் அபிலிட்டி, ஒருவரின் திறமையை குறிப்பிட. நம்மகிட்ட நிறைய திறமைகள் இருக்கும், அதை குறிப்பிட்றதுக்கு கேன் பயன்படுத்தணும். உதாரணம் 1, ஐ கேன் ரிப்பேர் திஸ் வாட்ச். ஐ கேன் ரிப்பேர் திஸ் வாட்ச். இந்த கடிகாரத்தை என்னால் பழுது பார்க்க முடியும். இந்த கடிகாரத்தை என்னால் பழுது பார்க்க முடியும். ஐ கேன், அந்த திறமை என்கிட்ட இருக்குது. உதாரணம் நம்பர் 2, யூ கேன் பாஸ் திஸ் எக்ஸாம். உன்னால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். உன்னால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். அதற்கான திறமை இருக்குது, நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், அதனால் யூ கேன் பாஸ் திஸ் எக்ஸாம். ஐ கேன் ரிப்பேர் திஸ் வாட்ச். யூ கேன் பாஸ் திஸ் எக்ஸாம். இது மாதிரி வாக்கியங்களை நீங்களே சொந்தமாக அமைச்சு பார்க்கணும். அப்போ தான் இது மனசில் இறுதியாக நன்றாக பதியும். கேன் என்ற அந்த மோடல் வெர்பினுடைய 2வது பயன் டு ஆஸ்க் ஆர் கிவ் பெர்மிஷன். அனுமதி வாங்க அல்லது அனுமதி கொடுக்க இந்த கேனை பயன்படுத்தணும். டு ஆஸ்க் ஆர் கிவ் பெர்மிஷன், அனுமதி வாங்க, அனுமதி கொடுக்க. சான்று 1, கேன் ஐ டேக் யுவர் கார் ஃபார் எ ரைட். கேன் ஐ டேக் யுவர் கார் ஃபார் எ ரைட். சவாரி செய்ய உங்கள் காரை எடுத்துக்கலாமா? சவாரி செய்கிறதுக்கு ஃபார் எ ரைடு, சவாரி செய்ய உங்கள் காரை எடுத்துக்கலாமா? பர்மிஷன் கேட்குறோம். உதாரணம் 2, யூ கேன் கோ ஹோம் நாவ். நீங்கள் இப்பொழுது வீட்டுக்கு செல்லலாம். ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது. ஸ்பெஷல் கிளாஸ் நடந்து முடிஞ்ச பிறகு ஆசிரியர் சொல்லுவார், யூ கேன் கோ ஹோம் நாவ், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம். டு ஆஸ்க் ஆர் கிவ் பெர்மிஷன், அனுமதி வாங்க அல்லது கொடுக்க. கேன் ஐ டேக் யுவர் கார் ஃபார் எ ரைடு. சவாரி செய்ய உங்கள் காரை எடுத்துக்கலாமா? யூ கேன் கோ ஹோம் நாவ், நீங்கள் இப்பொழுது வீட்டுக்கு செல்லலாம். கேர் என்ற அந்த மோடல் வேர்பினுடைய 3வது பயன் டு எக்ஸ்ப்ரெஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் அ ஹெல்ப். டு எக்ஸ்ப்ரெஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் அ ஹெல்ப், உதவி வேண்டி, உதவி வேண்டுதல், உதவி தேவை என வேண்டுதல். உதவி வேண்டுதல் அல்லது உதவி தேவை என வேண்டுதல். நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு வச்சுங்க, உதவி வேணும்னு வச்சுங்க, அப்போ இந்த கேனை பயன்படுத்தணும். கேன் யூ ஹெல்ப் மீ வித் மை ஹோம் ஒர்க். வீட்டு பாடம் செய்ய தாங்கள் உதவுவீர்களா? எனக்கு உதவுவீர்களா? கேன் யூ ஹெல்ப் மீ வித் மை ஹோம் ஒர்க். உதாரணம் 2, கேன் யூ க்ளோஸ் த டோர்ஸ் ப்ளீஸ். கேன் யூ ஷட் த டோர்ஸ் ப்ளீஸ். தயவுசெய்து கதவுகளை மூடுகின்றீர்களா? தயவுசெய்து கதவுகளை மூடுகின்றீர்களா? கேன் யூ க்ளோஸ் த டோர்ஸ் ப்ளீஸ். கேன் யூ ஷட் த டோர்ஸ் ப்ளீஸ். டு எக்ஸ்ப்ரெஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் ஹெல்ப், உதவி தேவை என வேண்டுதல். கேன் யூ ஹெல்ப் மீ வித் மை ஹோம் ஒர்க். வீட்டு பாடம் செய்ய தாங்கள் உதவுவீர்களா? கேன் யூ க்ளோஸ் த டோர்ஸ் ப்ளீஸ். கேன் யூ ஷட் த டோர்ஸ் ப்ளீஸ். தயவுசெய்து கதவுகளை மூடுகின்றீர்களா? 4வது பயன் கேன் இஸ் யூஸ்டு வித் see, smell, hear, feel, taste to mean progressive actions, to mean continuous actions.
ஐம்பொறிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அந்த ஐம்பொறிகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சி பார், ஸ்மெல் நுகர், ஹியர் காதால் கேள், ஃபீல் உணர், டேஸ்ட் சுவையை உணர். இப்படி ஐம்பொறிகள் இருக்குது. அந்த ஐம்பொறிகளோட கேனை சேர்க்கும் போது தொடர்ச்சியாக அந்த வினை நடைபெறுகிறது என்ற பொருளை தரும். ப்ரொக்ரெசிவ் ஆக்ஷன், கண்டினியூஸ் ஆக்ஷன். Can is used with see, smell, hear, feel, taste to mean progressive actions. பார், நுகர், கேள், உணர், சுவை போன்ற சொற்களில் தொடர் செயல்களை குறிப்பிட இது பயன்படுகிறது. தொடர் செயல்கள், கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ். பொதுவாக இவ்வினைச்சொற்கள் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஐ ஆம் சீயிங், ஐ ஆம் ஸ்மெல்லிங், ஐ ஆம் ஹியரிங் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆனால் பயன்படுத்தி ஆகணும். அப்படி ஒரு கட்டாயம் வரும்போது இவற்றுக்கு முன் கேன் போட்டால் கண்டினியூஸ் டென்ஸில் பொருள் கிடைக்கும். கண்டினியூஸ் டென்ஸினுடைய பொருள் கிடைக்கும். மேற்கூறிய ஐம்பொறிகளை ஐஎன்ஜி போட்டு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நான் நுகர்ந்து கொண்டு இருக்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்ற ஒரு அந்த பொருள் வர வேண்டும். அப்போது கேன் என்ற வார்த்தையை முன்னாடி போட்டுட்டால் போதும், அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் நமக்கு கிடைக்கும், தொடரும்.